ஹாய் மக்களே வணக்கம். பார்த்தீங்கன்னா புறாவாக இருக்கு. புறாவுக்கு இப்போ வந்து எங்கள் தோட்டத்தில் இருக்கிற புறா வந்து தீனி ஓட வந்துருக்குறாங்க. வார் புறாவாக இருக்கு. ஆமாம் ஆமாம், இந்த புறாவாக மேலே உட்காந்துருக்குது. மேவு இருக்குது. ஆமாம், இந்த மேவு இருக்குது. ஆனால் புறா வந்து இன்னும் திங்க மாட்டேங்குது. இங்கே ஒரு புறாவாக இருக்கு. அது எத்தனை புறா இருக்குன்னு பாருங்க. இது வெள்ளை கலர் புறா, இந்த புறா. ஆமாம், ஏகப்பட்ட புறா இருந்துச்சு. எல்லாம் வந்து பாம்பு வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு. பாம்பு அழுங்காப்பில் வந்து புறா தின்ட்டு போகுது. வரும் இந்த புறா எப்படி வருது புறா வருது. ஓ, எல்லாமே புறா தான். ஒவ்வொன்று வந்து பதுங்கி இருக்குது. என்னை பார்த்தோன்னே பதுங்கி இருக்குது. வேறு அந்த முட்டை அழகாக வச்சுருக்குது இந்த புறா. இங்கே வந்தீங்கன்னா ஆமாம், மிரண்டை உள்ள மேலே வருது பாருங்க. 2-3 ஓடிடுது பாரு. கிணத்து மேட்டில் வந்து புறா இருக்குது பாருங்க. முன்னே எத்தனை கலர் பெறாவில் வளர்த்து தெரியும். கிங்கு ஒவ்வொரு பெறா இத்தனை இருக்கு. லக்காவே ஒரு 10 ஜோடி இருக்கு. ஏகப்பட்ட புறா வளர்த்தி இருக்குதுங்க. ஆனால் இப்போ புறா ஒன்றும் இல்லை. அத்தனை பெறா வச்சிருந்தேன். பூரா என்ன ஜாதிகள் அத்தனை ஜாதி, எல்லா ஜாதி புறாவும் இருக்குங்களாமா. ஆனால் இப்போ புறா வந்து கம்மியாகி போச்சு. வரும் புறா அங்கொண்டு இருக்குது வருங்க. எல்லாம் அண்ணாத்துறை கொட்டை கொடுத்து விட்டுட்டேன். ஆமாம், புறா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 புறா வச்சுருந்தாரு. ஆனால் இப்போ வந்து எல்லாம் வந்து பாருங்க. அதனால் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் இருக்கிற புறா வீடு இதே புறா வீடு. அவர் தான் புறா வந்து கிட்டத்தட்ட 80 வருஷமாக வளர்த்திட்டு இருக்கிறாரு. ஆமாம், புறாவுக்கு வந்து தண்ணி இதுதான் அரிசி. ஆனால் புறா ஒன்றும் சாப்பிடல, அப்படியே கொத்தி கொத்தி சாப்பிட்ரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.